நம்ம வீட்டில் மண் பாத்திரம் இருக்குதோ இல்லையோ நிச்சயமாக நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்கும். ஏன்னா நான்ஸ்டிக்ல சமைச்சா அதிகமாக ஆயில் சேர்க்க தேவையில்லை, உடலுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். பட் நான்ஸ்டிக் பாத்திரத்துல தான் அதிகப்படியான ஆபத்துக்கள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நான்ஸ்டிக் பாத்திரம் பெர்புளோரோ ஆக்டனாயிக் அமிலம் அப்படின்ற சேர்மத்தால செய்யப்படுது. நான்ஸ்டிக் பாத்திரத்தை நம்ம அதிகப்படியா ஹீட் பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய அந்த அமிலம் நச்சு புகையை வெளியேற்றி கொடுக்குது. பல்வேறு வகையான டிசீஸ உண்டாக்குது. எந்த மாதிரி ஆபத்துகளை உண்டாக்குது அப்படின்னு பாப்போமா? இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய பெர்புளோ ஆக்டனாயிக் அமிலம் ஹைப்போதைராய்டை தூண்டுது. ரெகுலரா அதுலயே நம்ம சமைச்சு சாப்பிடுறதுனால தைராய்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெகுலரா நான்ஸ்டிக் தவாவை யூஸ் பண்ணா அதுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை ஃபுட்ல மிக்ஸ் ஆகி அதை நம்ம சாப்பிடுறதுனால அறிவாற்றல் குறைபாடு ஏற்படுது. எலும்பு நோய்களோட வலிமையை குறைச்சு எலும்பு முறிவுக்கு வழிவகுக்குது. இதுல இருக்கக்கூடிய அந்த சேர்மம் புற்றுநோயை எளிதில நமக்கு உண்டாக்குது. நான்ஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த அமிலம் நம்ம உடல்ல ட்ரைக்ளிசரைட் அளவை அதிகப்படுத்தி பக்கவாதம், ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. நான்ஸ்டிக் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அதிகப்படியான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த அமிலம் அந்த நச்சு புகையை வெளியேற்றதுனால கல்லீரல், சிறுநீரகம், கணையம் இந்த மாதிரி உறுப்புகள் பாதிக்கப்படுது. பெர்புளோரோ ஆக்டனாயிக் அமிலம் அப்படின்றது கொலஸ்ட்ரால் அளவை அதிகப்படுத்தக்கூடியது. நான்ஸ்டிக் பாத்திரத்துல என்னதான் எண்ணெய் இல்லாம நம்ம சாப்பிட்டாலும் உடல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.